பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். உபாகமும் 4 அதிகாரம் 7வது வசனம். உபாகமும் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி ஏது? இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தன்னுடைய அந்திம நாட்களில், அதாவது கடந்து வந்ததான 40 ஆண்டு பயணங்களை அவளுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி கொண்டு வரும்போது ஜனங்களை பார்த்து சொல்கிறார், தேவனை இவ்வளோ சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி ஏது? நாம் வேண்டிக் கொள்கிற போதெல்லாம், நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், நாம் ஜெபிக்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். இதே போல நெருக்கமான தேவன் வேற யாருக்கு இருப்பது என்பதை இங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறதை காண்கிறோம். பாருங்க, நாம் 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவர்கள் ஒரு காளையை சந்தாக துண்டித்து வைத்துவிட்டு காலை முதல் மாலை வரைக்கும் அந்திப்பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருள வேண்டும், பாகாலே எங்களுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விண்ணப்பம் பண்ணினார்கள். அவர்கள் வழக்கத்தின்படியே அந்த பலிபீடத்தின் முன்பதாக குதித்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். ஈட்டினாலும் கத்திகளினாலும் தங்களுடைய சரீரத்தில் இரத்தம் வருமட்டாக கீறி கொண்டார்கள். ஈட்டினால் தங்களை குத்தி கொண்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படியானா அந்த தெய்வங்கள் அல்லது அந்த பாகாலின் தெய்வங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்ட போது அவளுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை, அல்லது அவருடைய கூப்பிடலை கேட்கவில்லை, கூப்பிடுறது பதில் கொடுக்கவில்லை என்று நாம் அங்கே படிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும்போது 115 சங்கீதம் வாசிக்கிறோம், அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தம் சித்தமானதை செய்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இப்போ அவர்கள் தெய்வங்கள் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள். காலை முதல் மாலை வரைக்கும் கூப்பிட்டா பதில் கொடுக்கவில்லை என்று அங்கே நாம் படிக்கிறோம். ஏலியா அவளை பரியாசமாக சில வார்த்தைகளை சொல்கிறார். ஆனால் அவர்கள் கூப்பிட்டும் பயனில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். கத்திகளினால் ஈட்டிகளினால் தங்களை கீறி கொண்டாலும் பிரயோஜனம் இல்லை, அவருடைய தெய்வம் பதில் கொடுக்கவில்லை என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் இங்கே மோசே சொல்லும்போது நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அப்போ நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும்போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த தெய்வத்தை அவர் சொந்தம் கொண்டாடுகிறார். நம்முடைய தேவன், தாவீது சொல்லும்போது என்னுடைய தேவன் அதிகாலை உம்மை தேடுகிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய தேவனை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் வேண்டிக் கொள்கிற போதெல்லாம், ஜெபிக்கிற போதெல்லாம் அவர் தூரமாக இல்லை, சமீபமாக இருக்கிறார். அப்படியானா நான் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக எவ்வளோ ஜெபிக்கிறேனே, இந்த ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே என்கிறதான கேள்வி அநேகருடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. ஏன் அப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கவில்லை? ஏன் நான் கூப்பிடும் போது உடனே அவர் எனக்கு பதில் தரவில்லை என்கிறதான ஆதங்கம் அநேகருடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. ஏன் அவர்கள் கூப்பிடும்போது பதில் கொடுக்கவில்லை? ஓசியா 5:15 விதமாக வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கும் திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. இந்த இடத்துல
இந்த கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது அவர்கள் கருத்தாய் தேடுவார்கள். ஏன் கருத்தாய் தேட வேண்டும்? முதல் பகுதியில் படிக்கும்போது அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னிடத்துல திரும்ப மட்டும், என் முகத்தை தேடும் மட்டும், குற்றங்களை உணர்ந்து என்னை தேட வேண்டும். தேடுகிற வரைக்கும் நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு போய்விடுவேன். அவர்கள் என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிற காண்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானா ஏன் தேவன் நமக்கு சில நேரங்களில் செவி கொடுக்கவில்லை? நம் குற்றங்களோடு கூட, தவறுதலோடு கூட, பாவத்தோடு கூட ஆண்டவரை தேடுகிறோம்னாலே, நாம் கூப்பிடும் போது, நாம் சேவிக்கும் போது, நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது அநேக நேரங்களில் நமக்கு அவர் செவி கொடுக்கிறதில்லை. காரணம், சாலமன் சொல்கிறார், துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, அதை துர்ச்சந்தியோடு செலுத்துவானால் எவ்வளவு அது அருவருக்கப்படத்தக்கது என்று சொல்லுகிறார். அப்போ துன்மார்க்குடைய பலி, துன்மார்க்குடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. தாவீது கூட சொல்லும்போது சங்கீதம் 66 சொல்கிறார், நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று அங்கே சொல்லுகிறார். அப்படியான நம்முடைய வாழ்க்கையில் ஓசையால் வாசிக்கிறபடி நம்முடைய குற்றங்களோடு கூட நாம் ஆண்டவரை தேடுகிறபடினாலே அவர் நமக்கு செவி கொடுக்க முடியவில்லை. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை உண்மையாக தேடுவோமானா, உண்மையாக நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமானா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகா பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். நாம் தொழுகுழுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்று இங்கே மோசே குறிப்பிடுகிறார். எவ்வளவு சமீபத்தில் இருக்கிறார்? யாத்திராகமம் 3 நான் வாசிக்கும் போது அங்கே மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் கூப்பிடலாம் கேட்கவே கேட்டேன், அவள் பெருமூச்சை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். பெருமூச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் நம்முடைய அருகில் காணப்படுகிறார். ஒருவேளை தூரத்திலிருந்து ஒருவர் பெருமூச்சை விடுவாரானா பெருமூச்சை கண்களாலே பார்க்கலாம். ஆனால் பெருமூச்சை கேட்க வேண்டுமானால் அருகில் வர வேண்டும். அவள் மூச்சு விடுகிறதான அந்த இடம் வரைக்கும் வந்தானா அவருடைய பெருமூச்சை கேட்க முடியும், பெருமூச்சுடைய சத்தத்தை கேட்க முடியும். பெருமூச்சை பார்க்க வேண்டுமானால் சற்று தூரம் மறந்து கூட பார்க்கலாம். பெருமூச்சை கேட்க வேண்டுமானால் மிக அருகில் வர வேண்டும். இப்போ இங்கே மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது அவர்கள் எடுக்கிற பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்கவே கேட்டேன், ஆளோட்டி நிமித்தம் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், விடுவிக்கும்படி இறங்கினேன் என்று அங்கே நான் வாசிக்கிறோம். அப்படியானா பெருமூச்சு கேட்கிற சத்தம் வரைக்கும் அவர் நம்முடைய அருகில் வருகிறார். எப்போது வருகிறார்? நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். நம்ம ஜெபிக்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். அப்படியானா நாம் பசுத்த உள்ளத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது, தூய்மையான மனதோடு நம்ம ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய அருகில் வந்து நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அநேகருடைய ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை, அநேகருடைய ஜெபம் கேட்கப்படக்கூடாதபடிக்கு தூரமாய் இருக்கிறார்கள், ஆண்டவரோடு தூரமாக இருக்கிறார்கள், பாவத்தினாலே தூரமாக இருக்கிறார்கள், தங்களுடைய தீய கிரியைகளினாலே ஆண்டவரோடு தூரமாக இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து அவள் மனம் திரும்பி என்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குற்றங்களோடு ஜெபித்த ஜெபத்தை கேட்க மாட்டார். குற்றங்களை உணர்ந்து ஜெபிக்கும் போது நான் திரும்ப வருவேன் என்று சொல்லுகிறேன். ஓசையில் வாசிக்கும் போது நாங்களுடைய ஸ்தானத்துக்கு போய்விடுவேன். எது வரைக்கும்? தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து என்னிடத்தில் வரும் வரைக்கும், என்னை கருத்தாய் தேடும் வரைக்கும் நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு போய்விடுவேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறதை காண்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்போதும் நம்முடைய கூப்பிடுகிற குரலுக்கு அருகில் வருகிற தேவன். ஏன் வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய குறைகள் நிமித்தம், நம்முடைய தவறுகள் நிமித்தம். ஏசாயா சொல்லும்போது கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, கிரியை செய்யக்கூடாதபடி அவருடைய கைகள் குறுகி போகவில்லை, அவருடைய பாவங்களும் உடைய அக்கிரமங்களுமே அவர் உங்களை செவி கொடாதபடிக்கு
அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே அவர் கேட்கக்கூடாதபடி செவிடன் அல்ல, பார்க்கக்கூடாதபடி குருடனும் அல்ல. அவருக்கு நன்றாக கேட்கக்கூடியவர், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கூட அறிகிறவர், நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் நம்முடைய சமீபத்தில் வருகிறவர். ஆனால் நம்முடைய பாவங்கள் அவரை நம்முடைய அருகில் வரக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் உங்களுடைய அருகில் வரவில்லை, ஏன் உங்களுடைய கூக்குரலை கேட்கவில்லை, ஏன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் நிச்சயமாகவே அந்த குறைகளை நம்மை விட்டு அகற்றும் போது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். நம்முடைய அருகில் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருவார் என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்க முடியும். அநேக சம்பவங்களை கூட நாம் படிக்க முடியும். பாருங்க, யோனா 3 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினர் என்று கர்த்தர் கண்டு தாம் செய்வேன் என்று சொன்னதான தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் நினைவை அழிக்கப்படும் என்பதை கேள்விப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? உபவாசம் பண்ணார்கள். பிள்ளைகள் முதற்கொண்டு ஆடு மாடுகள் வரைக்கும் பொறுமையாமலும் தண்ணீர் குடியாமலும் தண்ணீர் ருசி பார்க்காம 2 நாள் தங்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை கூப்பிட வேண்டும் என்று ராஜா சொல்லியிருந்தார். அந்த ஜெபத்தின் முடிவில் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினர் என்று கர்த்தர் கண்டு தாம் செய்வேன் என்று சொன்னதான தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். தீங்கு செய்யாதபடி அவர் செய்யவில்லை என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். இந்த 4:11 வாசிப்போமானா, இடதுகைக்கு வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனிதரும் மிருகஜீவர்களுக்காக பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவர் பரிதபித்தார். ஆகையினாலே நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் வருவோம். எப்போதும் நாம் தொழுது கொள்கிற போது நம்முடைய சமீபத்தில் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் ஆவலாக இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நம்ம சமீபமாக இருக்கிறது போல தேவன் எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி ஏது உண்டு என்று ஆண்டவரே சாலமன் சொல்கிறார், மோசே சொல்கிறாரப்பா, கர்த்தாவே எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி வரும் வரைக்கும் உங்களுடைய சாணத்துக்கு போய்விடுவீர் என்று ஓசியா சொல்கிறாரப்பா. இசப்பா, நன்றியோடு எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து திரும்பி வரக்கூடிய கிருபைகளை தாங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் பிதாவே, ஆமென்.